Hi guys, welcome back to our channel. So another day, another vlog. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட ஹோல் டே ஓட குக்கிங் ஒர்க் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நான் மார்னிங்கே எல்லா குக்கிங்குமே முடிச்சிடுவேன். ஆதியனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரைஸ் கொடுப்பேன். அவனுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்துட்டு சாப்பிட்டு முடிக்கணும்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டாருன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் வந்தாச்சு சாப்பிட்டாருன்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதை வந்துட்டு அவனால் பொறுமையாக உட்காந்து சாப்பிட முடியாது. அதனால் மார்னிங்கே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்துடுவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் அப்புறம் ஒரு 4 வெஜிடபிள்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா குழம்புக்கு மற்றதுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்துட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே வந்துட்டு குக் பண்ணிட்டோம்னா இன்றைக்கோட முடிச்சிடலாம். அப்புறம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். ஸோ வந்துட்டு நான் எப்படி ஒரு 1 hour to 1.5 hours தான் ஆகும். நான் எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ப்ரிப்பரேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் கொஞ்சம் டைம் எடுக்கிறது ஏதாச்சும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸாக இருந்துச்சுன்னா அது முன்னாடி நாளே வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளாக கட் பண்ணுறது தான் அப்படின்னா உங்களுக்கு மார்னிங்கே வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு ஏதாச்சும் சாம்பாருக்கு இப்போனா பருப்பு வேக வைக்கணும், இல்லை மற்றதுக்கு புளி குழம்புக்குன்னா நம்ம புளி எடுத்து வைக்கணுங்கிற மாதிரிலாம் இருக்குன்னா அதையுமே வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடி நாளே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி குக் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிளான் பண்ணி நீங்கள் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. எனக்கு ஃபுல்லாக க்ரீன் வெஜிடபிள்ஸாக இருந்துச்சு. ஸோ சாம்பாருக்கு நாங்கள் எப்பயுமே கண்டிப்பாக மாங்காய் போடுவோம். அதனால் மாங்காய் இன்றைக்கி சௌச்சோ சாம்பார் தான் வைக்க போகிறோம். ஸோ சௌச்சோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் வாழைக்காய் வந்துட்டு இந்த வீக் ஸ்டார்ட்டில் வாங்கினது, அதனால் இப்போ கொஞ்சம் கருத்து போச்சு. பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஸ்கின்னை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் அதுவுமே எடுத்து வச்சுட்டேன். கண்டிப்பாக எது குக் பண்ணுறதுனால நமக்கு ஆனியன்ஸ் தேவைப்படுற எல்லாத்துக்குமே வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு ஆனியன்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி ஃபஸ்ட் வச்சுட்டிங்க. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ்க்குலாம் ஆனியன் தேவையோ அது அப்பப்போ போட்டுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஒர்க் முடிச்சுட்டு இன்னொரு ஒர்க்குன்னு போகாமல் நான் வந்துட்டு இப்போ 3 பர்னராக இருக்கிறதுனால 3 பர்னரையுமே எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு சாம்பாருக்கு என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் பொரியலுக்கு என்ன பண்ணுறோம், அப்புறம் ரசம் ஏதாச்சும் வச்சோம்னா அது, அதுக்கப்புறம் ரைஸ். இந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணி பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாச்சும் ஸ்கின் இருந்துச்சுன்னா அது பீல் பண்ணுறது தான் கஷ்டம். மற்றபடி நார்மலாக இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் சும்மா நம்ம ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். இப்போ சாம்பாருக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் ஒரே பவுலில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது குக் பண்ணும்போது ஒரு தடவை வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நடக்க வேண்டாம். அதுக்கப்புறம் குக்கிங் ப்ராசஸ்ன்னு இருக்குது. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு சிம்மரில் வச்சு பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகும். ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோம்னா நல்லா ரோஸ்ட் ஆகுங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பர்னர் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இப்போ சாம்பாருங்கிறதுனால அது வந்துட்டு குவிக்காக பண்ணணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அதனால ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுறேன். ஸோ நாங்கள் எப்பயுமே இந்த இதில் பாட்டில் தான் வந்துட்டு சாம்பார் வைப்பேன். எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். அதில் வச்சேன்னா ஃபஸ்ட் நமக்கு வெஜிடபிள்ஸ் குக் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாட்டே பண்ணி வச்சு நான் யூஸ்வலாக ஃபஸ்ட் வந்துட்டு என்ன வெஜிடபிள் போடுறோமோ அது நல்லா வந்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி தானாக குக் பண்ணுறதுக்கு விடுவேன். நான் வந்துட்டு ஸ்டார்டிங் எடுத்தோடனே பருப்பு போட்டுற மாட்டேன். ஒரு 50% வந்துட்டு அந்த காய் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நான் பருப்பு போடுவேன். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தக்காளி, ஹாஃப் தக்காளி எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்துட்டு போட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தேவைப்படுற மசாலாஸ் எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக வாட்டர் போட்டு அதை நல்லா குக் பண்ண விட்டுருவேன். இப்போ சாம்பாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணுங்கிறதுக்கு அதுக்கு வந்துட்டு கட் பண்ணிடுறேன். அப்புறம் எனக்கு வெஜிடபிள் லிஸ்ட்டில் வந்துட்டு கொத்தவரங்காவும் இருக்குது. ஸோ அதையுமே கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அது நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அவரைக்காய், பீன்ஸ் டைப்புக்கெலாம் வந்துட்டு நமக்கு டாப் அண்ட் பாட்டம் 2 சைடுமே வந்துட்டு இது எடுக்கணும். ஸோ அதனால் ஒரு பீஸாக எடுத்தோம்னா தான் நமக்கு வந்துட்டு க்ளீனாக எடுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு சைமல்டேனியஸாக சாம்பாருக்கு தேவையானதையுமே வந்துட்டு போட்டு நான் குக் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம சீக்கிரம் குக்கிங் முடிக்கணும்னா இதுதான் வந்துட்டு ஒரே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக பார்த்துட்டே இருக்கணும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு சொதப்பிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக குக்கிங் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்ஸை இதிலே போட்டு இன்னொரு விசில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாகவே வந்துட்டு சாம்பாரோட ஒர்க் முடிஞ்சிடும். பட் எனக்கு வந்துட்டு செப்பரேட்டாக குக் பண்ணுறதுல தான் எனக்கு பிடிக்கும். ஸோ பருப்பு நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறமா அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நான் சாம்பாரில் வந்து ஆட் பண்ணிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் பருப்பு ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பருப்புமே எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு சில டைம் நெய் பருப்பு பண்ணுறோமா இல்லை வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ்க்கு கூட நான் பருப்புலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அதுக்குமே சேர்த்து வந்துட்டு நான் போட்டு குக் பண்ணிவிடுவேன். கொத்தவரங்காவும் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான ஆனியன்ஸுமே கட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு பர்னர் எல்லாமே ஃபில்லாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வெஜிடபிளுமே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் புளிக்குழம்புக்குலாம் யூஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தான் வெண்டைக்காய் இருந்துச்சு. சரி அதுவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேவைப்படுற வெண்டைக்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் நான் டாப் மட்டும்தான் எடுப்பேன். கீழே எடுக்கணும்னு இல்லை. ஒரு சிலர் வந்துட்டு கீழேயுமே எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களோட இஷ்டம். சின்ன வயசில் நீங்கள் இந்த வெண்டைக்காவோட டாப்பை வச்சு விளாண்டுருக்கீங்களா? நான் வந்து அதை வந்து நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி விளாண்டுருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக எல்லாருமே விளாண்டுருப்போம். ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கட்டிங் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம குக்கிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு சாம்பார் ஒர்க் போயிட்டுருக்கும்போது நான் மற்ற 2 பர்னரையும்
வச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்துட்டு கொத்தவரங்காய்க்கும் ஒரு இதில் வந்துட்டு வெண்டைக்காய்க்கும் போட்டிருந்தேன். ஸோ வெண்டைக்காய்க்கு வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் வெண்டைக்காவை போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நான் அப்படியே சிம்லேயே வச்சு சாட்டே பண்ணிவிடுவேன். கொத்தவரங்காய்க்கு கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா கொத்தவரங்காய் போட்டு இதனால் சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் போட்டு நல்லா குக் பண்ண விட்டுருவேன். அப்படியே அது கூட வந்துட்டு இன்றைக்கி பாவக்காவும் செய்யணும். ஸோ அது 2 ஒர்க்குமே முடிச்சதுக்கப்புறமா ஒரு பாவக்காய் தான் இருந்துச்சு. சரி அதுவுமே வந்துட்டு இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ வாழைக்காய் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கொஞ்சம் சிப்ஸ் மாதிரி போடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோசை தவாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைம் இல்லாத ரீசனால் கடாயிலே வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ மேலே இருக்கிற ஸ்கின்னை எடுத்துகிட்டு நீங்கள் வேணும்னா நைஃப்லேயே வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு இந்த பஜ்ஜி போடுற அந்த பீலர் இருக்கும்ல அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் ஃப்ரைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் அப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வந்துட்டு வாட்டர் போட்டு அது எல்லாத்துலேயும் நல்லா கோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ சாம்பார் வந்துட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக தான் வந்துட்டு நான் மாங்காய் யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் உங்களுக்கு இது ஈஸியாகவே குக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு அது புளி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க. கொத்தவரங்காவும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காயும் ரெடி. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். நான் அதுலேயே வந்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்த பவுலுக்கு மாற்றி விட்டுட்டோம்னா அதோட ஒர்க் முடிஞ்சுது. ஸோ அதுலேயே வந்துட்டு பாவக்காயுமே வந்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டுருவேன். கொத்தவரங்காய்க்கு நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் பூ வேணும்னா யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் யாருக்காவது பிடிக்காதுங்கிறதுனால நான் தேங்காய் யூஸ் பண்ணலை. ஃபைனலாக சாம்பாருக்கு கொஞ்சமாக புளி யூஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா சாம்பார் ரெடி. அதுக்கப்புறமா அந்த பருப்பு எடுத்து வச்சுருந்ததில் ரசத்துக்குமே வந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். பட் லஞ்ச் சாப்பிடும்போது நம்ம ரசம் சூடாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பருப்பு ரசத்துக்கு நான் ஒரு ½ கப் வந்துட்டு பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு புளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகு சீரகம் அப்புறம் வரமிளகாவை வந்துட்டு கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கணும். எனக்கு யூஸ்வலாக வந்துட்டு இந்த பூண்டு வந்துட்டு உரல் அடித்து போட்டேன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட். அது வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக தட்டி இருந்தால் பிடிக்கும். மிக்சரில் போட்டோம்னா நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் இந்த மாதிரி தட்டி தான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி சால்ட் போட்டு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அதை சைடில் வச்சுட்டோன்னா நமக்கு எப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு இது ஒரு 1 மினிட்ல பாயில் பண்ணி விட்டுடலாம். நான் ஆதியனுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாகவே வந்துட்டு வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் குக்கிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஒரு சைடு வந்துட்டு நான் ரைஸுமே வச்சு விட்டாச்சு. இன்றைக்கி ஆதியனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்துட்டு மக்கானா ஃப்ரை பண்ணி கொடுத்துரு. அது கொஞ்சமாக கீயில் வந்துட்டு மக்கானா நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். அது என்னோட லஞ்சுமே முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை செஞ்சுருந்தேன். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அடை தோசை அரைச்சி வச்சது. இன்றைக்கி தான் வந்துட்டு அதுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் கிடச்சிது. கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு கைப்படாமல் நம்ம அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு அது வந்துட்டு ஒரு 3 டேஸ்க்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆனியன்ஸ் போட்டு அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டு வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக தாங்காது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக க்ரீன் சில்லி கருவேப்பிலை கொத்தமல்லி சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கள் அம்மாலாம் வந்துட்டு அதில் முருங்கை இலையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி கிடைக்கலங்கிறதுனால நான் முருங்கை இலை யூஸ் பண்ணலை. இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா கோகனட் சட்னி. ஸோ தேவைப்படுற அளவுக்கு கோகனட் க்ரீன் சில்லி அப்புறம் எப்பயுமே கோகனட் சட்னிக்கு கொஞ்சமாக வந்துட்டு பூண்டு ஆட் பண்ணி பாருங்கள். அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கடலை அப்புறம் கொஞ்சமாக புளி சால்ட் அதெல்லாமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கடைசியாக தாளிப்பு போட்டு நம்ம மொறுன்னு அடை தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு கம்மங்கூழ் ராகி கூழ் இந்த மாதிரி ஏதாச்சும் கூழ் வெரைட்டிஸ் தான் நாங்கள் சாப்பிடுவோம். பட் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் அடமாக இருந்ததுனால நாங்கள் அடை தோசை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ரெகுலராலாம் இருக்காது இந்த பேட்டர்ன். அதனால் இந்த ஒர்க் வந்துட்டு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இன்றைக்கி. எங்களுக்கு எப்பயுமே சட்னியில் வந்துட்டு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பும் கருவேப்பிலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த க்ரன்ச்சினஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடை தோசை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நார்மல் தோசை மாதிரி நல்லா தின்னாக கிறிஸ்பியாக வராது. உங்களுக்கு ஆனியன்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம். பட் ஆனியன் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு அன்ஷேப்பில் தான் நமக்கு வரும். ஸோ அது வந்துட்டு நம்ம சுட்டு நல்லா ஓரளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக வரும். சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்சுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிடும்போது வந்துட்டு அந்த வாழைக்காய் மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்காச்சு. நீங்கள் வந்துட்டு தோசைக்கல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சூப்பராகவே வரும். இன்றைக்கி வந்துட்டு டைம் இல்லாத ரீசனால் நான் வந்துட்டு கடாயில் பண்ணிட்டேன். அப்புறம் ரசத்துக்குமே வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அதை ஒரு கொதி விட்டோம்னா ரசமும் ரெடி. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு இப்படி தான் போச்சு. டின்னருக்கு வந்துட்டு இதில் இருக்கிற லெஃப்ட் ஓவர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். இதில் ஏதாச்சும் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா குக் பண்ணுறது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம். எல்லாத்துக்குமே வந்துடாது. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த டைமை மேனேஜ் பண்ணி குக் பண்ணுறது வந்துட்டு ஒரு சில டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணாதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கே குக் பண்ண தெரியாதும் போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ்லாம் பார்த்தேன்னா இது என்ன பெரிய விஷயமா இதுக்கு வந்துட்டு முக்கிய வீடியோ போட்டுட்டு இருக்காங்க மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். அவங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.